மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களோட ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடவுளை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நாம் இந்த வசனத்தை இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து, அந்த வறண்ட நிலத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஏசாயா 44:3. அதன் அடிப்படையிலே 4 ஆறுகள் ஏதேனுக்குள்ளே போனது என்றும், முதலாவது ஆரோன் பைசோன் என்றும், அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றித் திரிகிறது என்றும், அந்த இடத்து பொன் நல்லது என்றும் என்று நாம் அந்த வசனத்தை மையமாக கொண்டு, முதலாவது சோதனைகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் தான் விசுவாசத்துக்கு அடையாளம் என்று பேதுரு சொன்னது. 1 பேதுரு 7ஆம் வசனத்தில் சொன்ன வசனத்தை மையமாக கொண்டு நாம் பொன்னாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுகிறோம் என்றும், அதுக்கு பிறகு அது பரிசுத்த பொன்னாக, சுத்த பொன்னாக மாறும் பொழுது அது கர்த்தருடைய ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியிலே அந்த பொன் அங்கே நிறுவப்பட்டது என்று சொல்லி நாம் கடந்த கிழமை பார்த்தோம். அந்த பெட்டியாக நாம் மாறும் பொழுது அந்த பெட்டியை எட்டி பார்த்தாலும் பிரச்சனை, பெட்டியை தொட்டு பார்த்தாலும் பிரச்சனை என்று சொல்லி நான் செய்தியை முடித்தேன். இந்த நாளிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல காணப்படுகிற குத்து விளக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்குது? குத்து விளக்கு இருக்குது. நாம் பார்க்கும்போது அந்த குத்து விளக்கில் இருக்கா, படம் இருக்கா? சரி, குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குத்து விளக்கில் 6 தண்டுகள் இருக்குது, நடுவில் தண்டு இருக்குது, சட்டம் இருக்கிறது, அதிலே அகல்கள் இருக்கிறது என்று சொல்லியும், பூக்களும் பழங்களும் வாதுமை கொட்டைக்கு ஒப்பானது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் நாம் திருப்பிக் கொள்வோமானால் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. 22, 23, 24. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. அதன் 7 அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொன்னினால் செய்தான். எல்லாத்தையும் எப்படி செஞ்சானா, பனிமூட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசும் பொன்னினாலே செய்தான்னு சொல்லி 24ஆம் வசனத்தில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நிறைய இருக்கின்றதுக்காக நிறைய என்ன செய்ய முடியாது, அள்ளி கொட்டியெல்லாம் செய்ய முடியாது. அளவு பிரமாணங்களை தேவன் கொடுத்ததின்படி தான் செய்யணும். எனவே அது அப்படி அமைக்கப்பட்டது. அதில் அதான் நான் சொன்னது, தண்டு இருக்குது, சட்டம் இருக்கிறது, அகல்கள் இருக்கிறது, இதில் 6 கிளைகள் இருக்கிறது, அதில் பழம், பூ, இப்படியெல்லாம் இருக்குது. இதில் செய்யப்பட்ட இந்த குத்து விளக்கானது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்குது. மகாபரிசு ஸ்தலத்தில் இல்லை, பிரகாரத்தில் இல்லை. எங்கே இருக்குன்னா, முதலாம் கூடாரமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்பேன் என்றால், இந்த விளக்கு இருக்குத்தானே, இந்த பசும்பொன்னினாலே செய்யப்படுகிற இந்த குத்து விளக்கு எப்படி செய்யணும்னா, அடிப்பு வேலையால் தான் செய்யணும். அதை எப்படி செய்ய முடியாது, சும்மா இல்லை, நல்லா போட்டு அடின்னு அடித்து, ஒரே அடி தான் அடித்து செய்யணும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ உபத்திரவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு, நம்மையும் கூட உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் என்ன செஞ்சார் ஆண்டவர், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த குத்து விளக்கை குறித்து நாம் நிறைய படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சகரியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பொன்னிறமான அந்த எண்ணெய் இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இவைகளே வருகிற நாட்களிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நான் ஒரு காரியம் கேட்குறேன், என்னென்னா, இந்த குத்து விளக்கு செய்தாச்சு,
இந்த குத்து விளக்கு இருக்குது. நம்ம வீடுகள் எல்லாம் இருக்குது, ஸ்டோர் இருக்குது தானே, கீழே இருக்குது. இந்த இப்போ நம்ம சொல்லுவோம் கெல்லர் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்குது, கீழே எல்லாம் இருக்குது. இதில் எங்கேயோ ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சுட்டோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். வச்சுட்டு இரவு நேரம் இதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். இரவு எப்படி இருக்கும், கீழே போனால் எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், சரியான இருட்டாக இருக்கும். இந்த இருட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது எடுத்துகிட்டு வர சொன்னவர் எதை கேட்பார்? என்ன கேட்பார்னா, ஏதாவது வெளிச்சத்துக்கு ஒரு டோர்ச் லைட் இருக்கா, ஒரு மெழுகு இருக்கா, ஏதாவது வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அதை வச்சு தானே தேட முடியும். இருட்டில் எதை வச்சு தேட முடியும்? ஒரு வெளிச்சத்தை வைத்துத்தான் தேட முடியும். அந்த வெளிச்சத்தை வைத்து தேடும் பொழுது அந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு வந்ததை நிறுத்தி அதன் மூலமாக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதான் தேவனுடைய வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு கூட நல்ல வெளிச்சமாக இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ இந்த வெளிச்சத்தை பெற வேண்டுமானால் இந்த வெளிச்சத்தை நான் எங்கேருந்து பெறலாம்? அதுதான் முதலாவது கேள்வி. இப்போ இந்த குத்து விளக்கு பிரகாசிக்கணுமா இருந்தால் இந்த குத்து விளக்கில் என்ன இருக்கிறது? திரி இருக்கிறது இல்லையா? அப்போ இது பிரகாசிக்கணும், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இருளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த குத்து விளக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதற்கு என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னா, நீங்கள் முதல்ல பார்ப்பீங்கன்னா ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். அங்கே என்ன இருந்தது என்றால் இருள் இருந்தது என்று சொல்லி போடப்படுது. என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்ப இந்த இருளை தான் அங்க முதல்ல அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ற நேரத்தில் மனுஷனை உண்டாக்கி, மிருகங்களை உண்டாக்கி, மரங்களை உண்டாக்கி, பட்சிகள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு உண்டாக்குனார் தானே. ஆனால் எதை முதலாவது உண்டாக்குனார் அப்படின்னா, இந்த இருளுக்கு மத்தியிலே ஒரு வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொல்லி தான் 3ஆம் வசனத்தில் போடு. முதல் என்னத்தை உண்டாக்குனாரு? வெளிச்சம். வெளிச்சம் வந்தாதான் மற்ற எல்லா காரியமும் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாக வந்தவர் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நம்ம ஆண்டவர் தான் வெளிச்சம் வந்தார், மற்றெல்லாம் வெளிச்சம். இப்போ நம்ம ஆண்டருக்கே வெளிச்சம் போடுறான் ஒருத்தன், அதுதான் பெரிய வேதனையான ஒரு சம்பவம். அவர் வெளிச்சம், இவன் வெளிச்சம் போடுறான். வெளிச்சம் போட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் வெளியே, அங்கே அவர்களுக்கு வெளிச்சம் போடத்தான் வேணும். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது முதலாவது கேட்கப்பட்ட வாக்கியங்கள் எப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதித்தது. அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் 2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறோர் மேல் என்னதான்? வெளிச்சம் பிரகாசித்தது என்று போடப்பட்டிருக்கு. முதல் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எப்படி போட்டிருந்தது? வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது இதுல பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி. வெளிச்சம் உதித்ததும் வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. உதிக்கிறது என்று சொல்லுகிறது திடீர் என்று தோன்றுகிறது, அப்படித்தானே? சூரியன் உதித்தது. அல்லது போனால் இப்ப சில நேரம் தோன்ற பாருங்க, சில நேரம் இப்படி கேட்பாங்க, அப்படின்னா அந்த விபத்து நடந்த போது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று உங்களிலே ஒருவருக்கும் தோன்றவில்லையா? உதிக்கலையான்னு கேட்பாங்க. அதுதானே, அந்த ஐடியா வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா தோன்றுகிறது வேறு, பிரகாசிக்கிறது என்பது வேறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தில் வந்து அந்த மரண இருளில் இருக்கிறவர்கள் மேல் பிரகாசித்தார். அந்த பிரகாசத்தின் ஒளி நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நாம் தேவ ஜனங்களாய் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை.
சகோதரி ஜெபிக்கும்போது கூட ஒரு வசனம் எப்படின்னா, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமா இருளே சொன்னாங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இங்க பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்தது என்றால் ஒளியாயிருந்தது அப்படின்னு போட்டுட்டு, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்ப அந்த குத்து விளக்கு எங்க இருந்ததுன்னா இருளில் இருந்தது. இந்த குத்து விளக்கு யாரு? நானும் நீங்களும் தான். இந்த குத்து விளக்கு நானும் மரண இருளில் இருந்தவங்க நம்ம மேல இந்த ஒளி பிரகாசித்தது. பிரகாசித்த போது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருள் அதை மேற்கொள்ளல. அப்படித்தானே? வெளிச்சம் அதுக்கு மேல இருள் இருந்தது, யாருமே என்னை அசைக்க முடியாது. ஆனா இந்த ஒளி போன உடனே அந்த இருள் பற்றி கொள்ள முடியாமல் போனது. அப்படியா இருந்தா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த இருள் என்ன அப்படின்னா பாவ இருள். அதான் நம்ம ஒரு பாடல் ஒன்று படிப்போம், எப்படி தெரியுமா? பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவ ஆவியானவர் எப்படியா தீபமாய் என்னை தேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த இருள் நம்மை பற்றி கொள்ள விடவே கூடாது. பிரகாசிக்கப்பட்ட இந்த ஒளியிலே வந்த நாம் மறுபடியும் இந்த ஒளியிலே இருக்க வேண்டுமே அல்லாமல், இதுக்கு மேலாக இந்த ஒளிக்கு இல்லாம போய் இருளுக்குள்ள போகிறதுக்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அது பிசாசு செய்யறான், அவன் செய்யறான், இவன் செய்யறான் வேலை இல்லை, நாமத்தான் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். எனவே நாம் என்ன செய்யணும் சொன்னா, இந்த இருள் நம்மை பற்றி கொள்ளாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இந்த இருளுக்கு மேல என்ன செய்யுது? பிரகாசிக்கிறது என்று சொல்லி இந்த வாசிக்கும் என்னாம 6:25 வாசிக்கும் பொழுது எப்படின்னா, பிரகாசிக்கிற இந்த ஒளியை குறித்து நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய முகத்தின் ஒளி என்று போடப்பட்டிருக்கு. வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, இல்ல கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. எப்படி? அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஒளியானது இருளில் இருக்கிற அந்த முகத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அப்படித்தானே? அந்த பிரகாசம் அங்கே வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப அந்த பிரகாசம் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய ஒளி என்ன செய்யுதுன்னா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளி நம்ம எந்த கலர்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஒளி நம்ம மேல பிரகாசிக்க ஆரம்பிச்சா நம்ம முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? தேவ சமூகத்தில் இருந்து கீழே வருகிறவன் முகம் பிரகாசித்த போது ஒருவரும் பார்க்க முடியாதபடி இருந்தது. முக்காடு போட்டுக்கொண்டான். ஏனென்றால் பார்க்கிறவர்கள் பயப்படுகிறார்கள். அவ்விதமான பிரகாசத்தை மோசைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம இருளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இருள் என் மேல வரணும், இருள் என் மேல ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. அந்த இருள் வர்ற நேரத்தில் அதை கட்டி அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்திட்டு அந்த ஒளியிலே நிலை கொண்டிருக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப என்னது? இந்த ஒளி நம்ம மேல பிரகாசிக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்னது? இந்த ஒளி, அந்த முகத்தின் ஒளி என்மேல் பிரகாசிக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சங்கீதக்காரனுடைய புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாக சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது. எப்ப பிரகாசம் வரும்? அவரை நோக்கி பார்க்க, வேற எங்கேயும் நோக்கி பார்த்தா வராது. நேர அவரை பார்க்கணும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அங்க பார்த்தா எந்த வேதனை, என்ன பிரச்சனை, என்ன துக்கம், என்ன கவலை, நீ அங்க பார்க்கும் பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ண உண்மையுள்ளவரா இருக்கிறார். உன் குடும்பத்தில், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில, சபையில, வேலை செய்யற இடம், சரீர சுகம், எதா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு இருள் என்னை மூட வருகிறது என்று சொன்னா நீ அங்க பாரு, அங்க இருக்கிற ஒளி உன்மேல் பிரகாசிக்க நீ பிரகாசிக்க ஆரம்பிப்பாய். அதுக்கு என்னதான்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தா அடுத்தது என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
கர்த்தரை சரியா நோக்கி பார்ப்பீங்கன்னா இருக்கும், ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நோக்கி பார்த்தா வெட்கப்பட்ட போக மாட்டீங்கன்னா அது நோக்கி பார்க்கறதுக்காகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். சர்ப்பம் கடித்து மறிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்தவர்கள் மத்தியிலே ஒரு வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டு கோலிலே மாட்டப்பட்டு வைத்திருக்கிறது. நோக்கி பார்க்கிறவன் மட்டும்தான் பிழைப்பான். பிரசங்கம் வரலாம், பாடல் வரலாம், வேதத்தை தலைகீழ படிச்சிருக்கலாம், ஆனால் நீ செய்கிற தீர்மானமும் நீ எடுக்கிற தீர்மானம் அதன்படி செய்கிற விதமாகத்தான் கர்த்தரோடு கூட இடைப்பட முடியும், உன் முகம் பிரகாசிக்க முடியும். எல்லாரும் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, கோடிக்கணக்கா கேட்கிறாங்க. முகம் பிரகாசிக்கணுமா? சரியா நோக்கி பாருங்க, சரியா நோக்கி பாருங்க, பிரகாசம் உள்ள தேவனை நோக்கி பாருங்க, பிரகாசிப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அது மட்டும் இல்ல, அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 119 அதிகாரம் 135 வாசிங்க. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். என்னதான் பிரகாசிக்க பண்ணுங்கன்றது லேசு. அந்த பிரகாசம் பண்ணுகிறதுக்கு உங்க வசனத்தை எனக்கு போதிங்க ஆண்டவரே. உங்க வசனத்தை பிரமாணங்களை போதிக்க போதிக்க அந்த பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது நான் உங்களுக்கு பிரியமாய் மாறுவேன். நீங்கள் என்னை பார்ப்பீர்கள், அப்பொழுது என் முகம் பிரகாசிக்கும். இப்ப வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படிந்து அதற்கு நடக்கும் போதுதான் தேவ முகம் நம்முடைய மேல் படும், அப்பதான் பிரகாசிக்கும். அதை விட்டுட்டு பிரகாசியமாண்டவர் எங்க பிரகாசிக்கிறது? அது நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை என்கிறது எல்லாருக்கும் சமந்தான். அவன் பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், இந்த தேசத்து மகனா இருக்கலாம், ஆனால் சகலருக்கும் ஒரே ஒரு சத்தியம், ஒரே ஒரு தேவன் தான். அதன்படி ஜீவித்த நிச்சயமா கர்த்தர் பதில் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த பிரகாசிக்கிற நானும் நீங்களும் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா செய்யணும்? நாம எப்படி அந்த இருட்டில் இருந்தோம், அந்த குத்து விளக்கு எங்க இருந்துச்சு என்பதை குறித்து எபேசியருடைய புத்தகத்தில் 5 அதிகாரம் 8 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? முற்காலத்திலே நீங்கள் அந்த கெல்லர்ல இருந்தீர்கள், அப்படிதானே? அந்த இருட்டில் இருந்தீர்கள். இப்ப என்னது? கர்த்தருடைய வெளிச்சம் பட்ட போது நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளானீர்கள், அப்படிதானே? இப்ப வெளிச்சமானதுக்கு பிறகு நீங்க யாருன்னா அந்த வெளிச்சத்துக்கு சொந்தக்காரவங்க. எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்தகார கிரியைகளை விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப பிரகாசிங்க, அப்படிதானே? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்த குத்து விளக்கு என்ன செய்யணும்? இப்ப எரிய ஆரம்பிக்கணும். பிறகு பார்ப்பேன் எப்படி எரியுதுன்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு இதை சொல்லும் போது அழகா சொல்றாரு. எப்படி தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 14 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். என்னது? முதலாவது சொல்றாரு, நீங்க எங்க வெளிச்சமா இருக்கிறீங்க? உலகத்துக்கே வெளிச்சப்பா. அங்கே விபச்சாரக்காரன், பீடி அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், அவன் இவன் எல்லாம் இருக்கான் இல்லையா? அவன் மத்தியில் நீங்கள் யாரு? வெளிச்சமாக இருக்கிறீங்க. அது ஒரு வெளிச்சம். அப்புறம் திரும்பி சொல்கிறார், தெரியுமா? நீ வீட்டுக்கு வெளிச்சமாறுன்றார், குடும்பத்துக்கு வெளிச்சமாறு, பிள்ளைகளுக்கு வெளிச்சமாறு, பெற்றோருக்கு வெளிச்சமாறு, அப்படித்தானே? நீ வீட்டுக்குள்ள வெளிச்சமாறு. இன்னொரு வகையில் சொன்னா, இது கூட ஒரு வீடு தானே. உங்களுடைய நாமத்தினால் சிறிய குடும்பமாக நாங்கள் இங்கே கூடி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்க அப்படி ஜெபம் பண்றீங்க தானே? அப்ப இது என்னது?
ஜெப வீடுன்னு ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வீடு ஜெப. இப்போ நான் கேட்குறவங்ககிட்ட, இது என்னது? குடும்பம்னா இது ஒரு வீடு தானே. அப்போ இந்த வீட்டிலையும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும். அது எப்படி கொடுக்கிறது? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யாருக்கு? போய் அந்த வெளிச்சத்தில் உள்ளவனுக்கு மாதிரியாயிருன்னு சொல்லலை. இந்த அபிஷேகத்தை இருளில் இருக்கணும் மாதிரியாயிருன்னு சொல்ல, வீட்டுக்குள்ளே வெளிச்சமாறுன்றார். அதுதானே அர்த்தம்? வீட்டுக்குள்ள வெளிச்சமாறு, குடும்பத்துக்குள்ள வெளிச்சமாறு. எப்படின்னா, நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் நீ சபையில் இருக்கிற உன் சகோதரர்களுக்கு நீ சாட்சியாயிரு. பாஸ்டர் சாட்சியாரு, விசுவாசி சாட்சியாரு. அதானே அர்த்தம்? இல்லை வேற எதுவும் அர்த்தம் இருக்கோ? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, நீ என்ன செய்யணும் சொன்னா, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்தில் கற்பிலும் என்ன செய்யணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியாரு. வீட்டுக்குள்ள வெளிச்சம் கொடு. வேகமாக போவோம், எனக்கு நேரமா இருக்கு. சரியா? அப்படியா இருந்தா இந்த வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு என்ன தெரியுமா நடக்கும்? மற்றவன் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துடுவான். நான் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சே நடக்கும். மற்ற வந்து வாசிங்க, யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா, குத்து விளக்கா இருந்தான். அந்த குத்து விளக்குல நீங்களும் என்ன செஞ்சீங்க? எப்படி போட்டிருக்கு? களிகூற, சந்தோஷப்படுறதுக்கு. இன்றைக்கு சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை என்ன தெரியுமா? நானும் நீயும் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருப்போம் என்றால் நம்மிலே அநேகர் வந்து களிகூற முடியும் என்று சொல்லுகிறேன். உலகத்துக்கு வெளிச்சமா இருப்போம். வேலை செய்யற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல வெளிச்சமா இருப்போம். அதே வேலையில் வீட்டுக்குள்ளும். ஆமா, ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு. வீட்டுக்குள்ள கொளுத்தி வைங்க, வீட்டில் உள்ளவங்க பிரகாசிக்கிறதுக்கு. அப்ப நானும் நீங்களும் கொளுத்தப்பட்ட அந்த குத்து விளக்கா இருந்தா வீட்டில் உள்ளவங்களும் அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த குத்து விளக்கு தெளிவா பிரகாசமா எரியணும். அப்படி எரிய வேணும்னா என்ன வேணும் அப்படின்னா, 2 காரியம் வேணும். குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன வேணும்? ஒன்று எண்ணெய் வேணும், இன்னொன்று திரி வேணும். எண்ணெயை குறித்து நமக்கு தெரியும், நான் சொன்னேன். அபிஷேகத்தை குறித்து அதெல்லாம் நம்ம வர நாட்களில் பார்ப்போம். அப்போ இந்த குத்து விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் வேணும். இந்த குத்து விளக்கு எப்போ எரியணும்? குத்து விளக்கு எப்போ எரியணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா, யாத்திராகமம் 27:20 வாசிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. என்னதான்? இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை தான் கொண்டு வந்து என்ன செய்யணும்? குத்து விளக்க இடிச்சு பிழியும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்போ உதாரணம் சொல்லுமே, இன்னைக்கு பந்தி இருக்குது. கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இந்த பந்தி ஒரு அசட்டைக்கு ஏதுவான ஒரு பந்தி அல்ல. என்னமோ மிக்ரோஸில் பானை வாங்கினாங்க, மிக்ரோஸில் ஒரு ஜூஸை வாங்கினாங்க, கொண்டாந்தாங்க, ஊத்துனாங்க, இது கர்த்தருடைய பந்தின்னு சொல்றாங்க. விளையாட்டுக்குரியது அல்ல. தன்னைத்தானே சோதித்தறிந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானப்பண்ண கடவன் எண்ணத்தினானே அபாத்திரமாய் போஜனபான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று தனக்குள்ளே நிதானித்து அறியாதனாலே. யோசித்து பாருங்க, ஒரு எண்ணெய் பிழிந்தெடுக்கும் போது எவ்வளவு வேதனையோ. என் ஆண்டவர் இவ்விதமாக ரசமாக பிழியப்பட்டார் சிலுவையிலே. அடிக்கப்பட்டு காயப்பட்டு சரீரம் கிழிக்கப்பட்டது. அது
நீங்கள் சாதாரணமாக இந்த ஜூஸ் நினைக்கிறீங்க, ஜூஸை நீங்கள் டிவியில் எங்கே போயிட்டு பாருங்க, அதை போட்டு இடிச்சு அதுக்கு பிறகு ஒரு மெஷினில் போட்டு சுற்றி அதுக்கு பிறகு வடித்து அதை ரசமாக கொடுக்குறாங்க. ஒரு பானை எடுத்தீங்கன்னு சொன்னா பானை போட்டு மெஷினில் அடின்னு அடிச்சு அதுக்கு பிறகு அதை வெட்டி போடும்போது அவனை எடுத்து ஒரு அடிச்சு தான் சுற்றுவான். அதுக்கு பிறகு ஓவனில் போட்டு அதை நம்ம கருத்தில் கொடுக்க. நாம் ஏதோ பானு ஒரு ரசம் நினைக்கிறோம். தேவ சரீரமானது இவ்விதமாகத்தான் கிழிக்கப்பட்டது. சாதாரண விளையாட்டுக்குரியதல்ல தேவனுடைய பந்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படித்தானே போட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இந்த குத்து விளக்கு எப்படின்னா எப்போதும் இருந்து கொண்டிருக்கணும். நினைச்ச நேரம் எரியுது, நினைச்ச நேரம் எரியுது அப்படின்றதல்ல. அப்படியா? வேதத்தில் பார்த்தீங்க, குத்து விளக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கணும். நைட்லையும் எரியுமா, காலையிலையும் எரியுமா, பகல்லையும் எரியுமா. அப்படி தானே? ஒருத்தர் சாப்பிடும்போது ஒரு அம்மா வெளியில் என்ன செய்வாங்களாம், விளக்க பற்ற வச்சு வைப்பாங்களாம், பக்கத்தில் ஊசியும் தண்ணியோடு இருப்பாங்களாம். கேட்டிருக்கீங்களா? சரி. அப்போ யாருமே கேட்டதில்லை. என்னது அது, ஏன் நீங்கள் அப்படி? இவங்களும் கேட்டதில்லையா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், எந்த நேரம் இது எரியணும்ப்பா. இந்த எரிகிறது என்கிறது என்ன? இந்த குத்து விளக்கு எரிகிறது என்பது என்ன? அதுதான் சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். நாம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தான் சாட்சியாக இருக்கலாம். நான் மரித்ததுக்கு பிறகு ஆண்டவருடைய அங்கெல்லாம் சாட்சியாக இருக்க இயலாது. எங்கே இருக்கணும்? இங்கே தான் சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தெய்வஜனமே, சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க தானே நீங்கள்? யாரு? அதை கூட சொல்ல பயப்படுறீங்களேப்பா. நீங்கள் யாரு? கிறிஸ்தவங்க தானே. இந்த கிறிஸ்தவங்களுக்கு சில இப்படியெல்லாம் பேசுவான். எப்படி தெரியுமா? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை கொடுக்கணும். அடிக்க முடியும்னா அடிச்சிருவோம், அடிக்க முடியாட்டி அடி வாங்கிட்டு அந்த நேரம் ஆண்டவருக்காக மகிமையாக இருந்தோன்னு சொல்லிடுவோம் இல்லையா? எதிர்த்து அடிக்க முடியாட்டி என்னத்துக்கு நீங்கள் அடிக்கலைன்னா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி ஜீவிக்கிறேன், அடிக்க முடியாத திருப்பி அடிச்சிருவோம். இன்னும் சொல்லுவேன், வேதத்தில் இப்படி சொல்லியிருக்காரு தானே, 2 உடுப்பு இருந்தால் ஒரு உடுப்பை கொடு. நீங்கள்லாம் அப்படி செய்கிறீங்களா? யாருக்கு கொடுக்க சொன்னார்? இல்லாதன்னு கொடு, இல்லாதன்னு கொடு. அப்படி கொடுத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. சாது சுந்தர சிங் இமயமலைக்கு போகிறாரு. அந்த பக்கம் போகணும், தீபத்து பக்கம் போகணும். பார்த்தா கீழே ஒருத்தனது இவரை கண்டோன்னு நடுங்குறான். அவர் என்ன செஞ்சார்? மேலே இருந்த போர்வையை கொடுத்துட்டார். ஐயோ பாவம் அப்படின்னு கொடுத்தார். இப்போ மேலே போனால் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, குளிர் போக போக புகார் அடிக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த பூவில் ஒரு விதமான வாசனை வரும். என்னது மயக்க நிலைக்கு ஜனங்கள் ஆயிடுவாங்க. இப்போ அவர் போகவும் வேணும், குளிர் ஒரு பக்கம். இவனுக்கு இதை கொடுத்துட்டு நடந்து சரி ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு போகிறாரு. போனால் இடையில ஒருத்தன் மயங்கி படுத்து கிடக்கிறான். அங்கே போறவை கொடுத்தாச்சு, இங்கே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். தோளில் தூக்கி போட்டார். ஏதோ கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு போகணும். போய் கொண்டிருக்கும்போது இவர் மேலே சூடு ஏற 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 அவனுக்கு அந்த சூடு வர 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 2 பேரும் கரை போய் சேர்ந்தாங்க. திரும்பி வரும்போது இந்த ஏமாத்தி வாங்கினானே அவன் செத்து கிடக்கிறான். தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்போமே ஆனால் தேவன் ஆசீர்வதிப்பார். அதை பார்த்து, ஏன்னா பாத்திரம் அறிந்து சும்மா போடாதுன்னு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. கோத்திரம் அறிந்து தோத்திரம், இதுதான் பெல. நீங்க முடிச்சு விட்டதை சபையில முடிச்சா எல்லாம் கோத்திரம் பார்ப்பான். அப்புறம் நான் தோத்திர பாட்டை பாடணும். நீங்க என்ன ஜாதி? நம்ம ஆட்கள் அப்படி கேட்டாலும் பரவாயில்ல. நீங்க ஊர்ல எந்த இடம்? திண்ணவேலி சலனுக்கு பக்கத்துலயோ அப்படின்னு கேட்போம். எல்லாம் போச்சு. நம்மால நேரம் கேட்க மாட்டான். அங்க எட்டம் சொன்னாரே போதும், இவன் இன்னாலுன்றான். அப்படித்தானே இல்லையா? ஆமா சொன்னாலும் பையன் இம்மா. நீங்க சொன்னால் என்ன, சொல்லாட்டி நானும் ஒரு இலங்கையன் என்பதை மறந்துறாங்க. சரி, அது போட்டும்.
அப்போ என்ன செய்யணும்? அதை செய்யணும். அப்போ இன்னும் சிலர் சொல்லுவேன் தெரியுமா, வேதத்திலே சொல்லி இருக்கிறது எப்படி சொல்லியிருக்கிறது, கோபம் கொண்டால் பரலோகம் போக முடியாது, அப்படிதானே? இதை வச்சே ரொம்ப பேர் ஏமாற்றி என்ன பயப்படுத்துகிறான். எப்படி? கோபம் வந்தால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அப்போ சரி, கோபம்னா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். கோபம்னா என்னன்னு யோசிக்க. இப்போ நான் உங்ககிட்ட சும்மா பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது ஒருவேளை சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். பிழையாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போகிறீங்க, ஜன நெருக்கடியில் போகிறீங்க, ஒரு கோப்பியை குடிச்சிக்கிட்டு மெல்லமாக அடுத்த பேரும் போகிறான். ஒருத்தன் ஓடி வர்றான், வந்து இடிச்சிட்டு ஓடுறான், சொரி அப்படின்ட்டு போயிட்டான். நீங்கள் நீங்கள் கோபப்பட்டு ஏய்னீங்களா, அன்பில் ஏய்னீங்களா? கோபப்பட்டு. ரொம்ப அருமையான பதில். வீட்டில் சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது பிளேட்டில் ஒரு முடி வந்துருச்சு. என்ன வந்துச்சு? மனைவி கொண்டு வந்த சாப்பாட்டில் ஒரு முடி. ரொம்ப பேர் இருக்கான், அது பரவாயில்ல, சாப்பிட்றவன் இருக்கான். சரி, என்ன வந்துச்சு? பரலோகம் போயிடலாமா? கோபம் வந்த பரலோகம் போயிடலாதே. இப்போ பிள்ளையை நீங்கள் அடிக்கிறீங்க. இப்போ இங்கே அடிக்கக்கூடாது, நான் சொல்கிற உதாரணத்துக்கு. பிள்ளையை அடிக்கிறீங்க. எதனால் அடிக்கிறீங்க? தவறு செஞ்சோன்னு கோபத்தில் தானே அடிக்கிறீங்க. ஆனால் பிள்ளையை அடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிள்ளையை அடிங்கன்னு சொல்ல மாட்டேன். பிள்ளையை அடிக்காமல் வளர்க்க முடியும். இன்னொன்று யோசிங்க, மனைவி அடித்தாலும் சரி, பிள்ளையை அடித்தாலும் சரி, எதிர்த்து அடிக்க முடியுமா இருந்தால் யாரும் கை வைக்க மாட்டீங்க. நீங்கள் நம்ம 2 பேர் இருக்கான், அடிப்பேனா? இன்னைக்கு தவறு செய்யட்டுமே, அடிக்கட்டுமா? என் கதையே முடிச்சிடுவாங்க. அந்த பயம் இருக்குல்ல. அப்போ சின்ன வயசில் அதே பயம் இருந்திருந்தா அன்பை வளர்த்துருக்காங்கல்ல. சரி, அது போட்டோம். அப்போ இதெல்லாம் என்னது? கோபமா? இப்படி சில கோபங்கள் நிறைய இருக்குது. யோவான் எழுதும் பொழுது ஒன்று சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண சொல்லல, சிலது மன்னிப்புக்கு ஏதுவானது, சிலது மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி யோவான் எழுதுறார். தெரியுமா வசனம்? தெரியாது. ஓகே, யோவான் 1 யோவான் எடுங்க. கடைசி அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்ய. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் 2 இருக்கா? அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி நான் சொல்லவே இல்லைன்றார் வசனம். அப்படித்தானே சொல்லுது? மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்றார். அப்போ கோபம் இப்படி எல்லாம் வருது. அப்போ என் கேள்வி என்னன்னா, யார் அப்போ பரலோகம் போகலாம்? மோசேக்கு கோபம் வந்தது, வந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து கோபம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுடைய அன்பான சீசன் யோவான் அதை சொல்லலை, பேதுரும் அன்பான சீசன் தான். ஏன்னா கடைசியாக கேட்குறாரு, நீ என்னிலே அன்பாய், நீங்கள் எல்லாம் தெரியும் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அப்போ நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா. இவன் அவனுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறான்னா, ஒரு இடத்துல சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்காக நான் மறிப்பேன். நமக்கு ஒருத்தன் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அவரை விட யார்? அவன் தான் முதல்ல நம்ம குளிப்பறிக்கிறவனா இருப்பான். ஆனால் நாம் யாரை நம்புவோம்? அந்த வார்த்தையை நம்புவோம். இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, ஏசு சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் பாடுபடணும்ப்பா, நான் அதுக்கு பிறகு என்ன சிலுவையில் அறைவாங்க சொன்னாரா? சொன்னோடனே இவன் அந்த அன்பு நிமித்தம் என்னமா சொன்னான் தெரியுமா? இது உங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, இது உங்களுக்கு அப்படின்னு கடிந்து கொண்டானா. அவ்வளவு அன்பு. இப்போ இவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? பேதுரு, இது தேவ சித்தம், அதனால் இப்படியெல்லாம் பேசாத, நான் கட்டாயம் செய்ய தேவன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். அப்படி தானே ஒரு அன்பா. இப்போ பாருங்கள், வாடான்றதுக்கும் வா அப்படி வா, அதே வார்த்தை வாடா செல்லும் அப்படின்னு சொல்கிற 2க்கும் வித்தியாசம் இருக்குது, அந்த டோனில் இருக்குது இல்லையா? அப்போ ஏசு அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா?
இயேசு இப்போ பேதுருவை திரும்பி பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே. யாரை சொன்னார்? அவர் உள்ளே இருக்கிறத சொல்லியிருக்கிறான்னு சொல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். யார் முகத்துக்கு சொன்னார்? எவ்வளோ கோபத்தில் சொல்லியிருப்பார் அப்ப. ஆனால் இதை அவன் பின்னாட்களிலே உணர்ந்தான். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய வாயிலே வஞ்சகம் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை அப்படின்னு போட்டு எப்படி திரும்ப போட்டிருக்கு. அவர் வையப்படும் போது பதில் வையப்படாமல், பாடுபடும் போது பயமறுத்தாமலும் நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி தானே? அவர் வாயில் வஞ்சகமே இல்லை. அப்போ பின்னாட்களில் உணர்ந்துட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் கோபம் சரியில்லைன்னு அதுக்காக கோபப்படுங்கன்னு இப்போ நியாயப்படுத்தி பேசவே இல்லை. கடைசியில் ஒட்டு மொத்தமாக சொல்லிடக்கூடாது. பாஸ்டர் கோபப்படுகிறதை பற்றி நமக்கு அழகாக பிரசங்கம் பண்ணி தந்திருக்கிறார், நாம் கோபம் இல்லை நினைச்சா சரி, அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பீர்களாக. உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிற. அப்போ வீட்டில் அந்த 2 பேர் சண்டை பிடிச்சாங்கன்னா முடிச்சு, அது கோபத்தை அப்படி முடிச்சு. இப்போ அவன் இடிச்ச உடனே சரி மன்னிச்சுட்டு 2 பேர் பேசிக்கிட்டு அவன் தெரியாமல் அடிச்சுட்டு அவசரத்தில் போகிற என்ன, இது தெய்வீகம் அல்லது போனால் மேலான ஒரு எண்ணம். சரியா? மன்னிச்சிட்டீங்க இல்லையா? இப்படி இருக்கு. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு காரியம் பாருங்கள், கலாத்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது கலாத்தியருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம். கலாத்தியரா? மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். 1 கொரிந்தியர் புத்தகம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு எழுதுனது யாரு? கோபம் கொள்கிறவர்கள் போக முடியாதுன்னு எழுதுன யாரு? பவுல் தான் எழுதினார். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லைன்னு எழுதினார். இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரதான அப்போஸ்தலன், பரலோகத்து சாவி வச்சிருக்கிறவன், அப்படி தானே, அவங்கிட்ட போகிறார். போனால் இவங்கிட்ட வித்தியாசத்தை பார்க்கிறார். எப்படி? புறஜாதிகளோடு கூட சேர்ந்து சாப்பிடும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படின்னு சாப்பிட்றாரு. இப்போ யூதர்களோடு கூட வந்திருக்கும் போது விருத்த சேதனம் உள்ளவர அதெல்லாம் அப்படி செய்யலாது அப்படின்றாரு தானே, விளங்குதா அது? இப்போ பவுல் இதை கேள்விப்பட்டு பேதுருவை பார்த்து முகமுகமாக நான் எதிர்த்தேன். ஏன்னா நீ பாஸ்டர் அப்பா பேதுரு, நீ பாஸ்டர், ஆனாலும் நீ ஒரு மாயமக்காரன். என்னது? மாய்மாலக்காரன். அதுதான் பேதுருக்கு இயேசு முதலே சொன்னாரு, நீ நாணலா இருக்கிற, காத்து அங்கிட்ட அடிச்சு அடிப்ப, இங்கிட்ட அடிச்சு அடிப்ப. யாரு? பிரதான அப்போஸ்தலன், ஊழியக்காரன், பாஸ்டர் என்று சொல்லுகிறவன் இப்பொழுது எப்படி இருக்கான்? மாய்மாலம் பண்ணுகிறான். அப்ப பவுல் எதிர்க்கிறாரு. கோபம் வந்து தானே எதிர்த்தாரு. பரலோகம் போக முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை காட்டி கொடுக்குறேன். இந்த பர்னபாவை குறித்து கொஞ்சம் நான் காட்டி கொடுக்குறேன். நீங்க பாருங்க, இந்த பர்னபா எப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். யார் ஊழியத்துக்கு அழைத்தது? தேவன் சொல்றார், நான் அழைத்த ஊழியம். இப்ப பவுலோடு கூட சேர்ந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சரியான ஒருவன் இருப்பானே ஆனால் அது பர்னபா. அப்படிதானே?
இவங்க 2 பேரையும் நான் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஊழியத்திலே பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்த போது பெரிய எழுப்புதல் நடக்கிறது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 37ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 37 38. இல்ல முதல்ல 13:43 ஒரு வாசிங்க. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். இந்த மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 13:43. ஜெப ஆலயத்தில் கூடி சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்களும் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இந்த 2 பேரை யார் பின்பற்றா? யூத மார்க்கத்துக்கு அமைந்த பக்தி உள்ளவர்கள் என்ன செய்யறாங்களா? பவுலையும் பர்னபாவையும் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படி தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத போல நீங்களும் என்னை பின்பற்றுல. இப்ப இதே நிலைமைக்கு யார் வந்துட்டா? பர்னபா வந்துட்டாரு. எப்படின்னா அவர்களை கொஞ்சம் நஞ்சல்ல அநேகர் பின்பற்றார். ஊழியத்தில் பெரிய வெற்றி. கர்த்தர் அழைத்தார், 2 பேரும் சேர்ந்தாங்க, ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணோன்னே பக்தி உள்ளவர்கள்லாம் இவங்களோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியத்தில் பெரிய வெற்றியா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அவன் ஊழியத்தில் இருக்கும்போது இந்த பேதுருவை சந்தித்த போது பேதுருவோடு கூட இழுப்புண்டு போனான். அப்படித்தானே முதல்ல வாசிங்க. அந்த இல்ல பர்னபா பேதுருவோட சேர்ந்துட்டான். சேர்ந்து இவனும் மாயமாலக்காரன் ஆயிட்டான். அப்படித்தானே? அவன் மாதிரியே இவனும் மாயமாலக்காரன் ஆயிட்டான். இப்போ என்ன நடக்குது? கொஞ்ச நாளைக்கு பிறகு ஊழியமே இல்லாமல் போச்சு. வாசிங்க 15ஆம் அதிகாரம் 37 38 39 வேகம் வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு போதும் 39 வரைக்கும் வாசிங்கன்னா போதும். என்னது? பவுலும் பர்னபாவும் தான் இந்த ஊழியத்துக்கு தேவன் அழைத்தது. மார்க்கும் பர்னபாவும் மாமனும் மருமகனும். அப்படிதானே? இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, பவுல் கூப்பிடுறான், வா ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு. நான் வரல. பவுல் சொன்னா, சரி நீ பரவாயில்ல, நீ போ. இப்போ மறுபடியும் மார்க்கு வரப்போறேன்றான். பர்னபா சொல்றான், இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்றான். என்ன சொல்றான்? இவனை கூட்டிட்டு போகணும். பவுல் சொன்னா வேணாம், ஏனென்றால் இவன் அன்றைக்கு வரல. எனவே கடும் கோபம் கொண்டு போனான். அப்படிதான் இருக்கு. கடும் கோபம் கொண்டாலே போக முடியாது என்றால் கடும் கோபம் கொண்டவன் போவானோ? சொல்லுங்களே நீங்க. போவானா? போகமாட்டான். அதுதானே, போகமாட்டான். சும்மா எழுதியிருக்கான், 3ஆம் வானம் வரைக்கும் போனவரை பார்த்தேன். சரியா? அதாவது எந்த இடத்திலே நாம் கோபம் கொண்டு பேச வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எல்லாம் அந்த சின்ன சின்ன சில்லறைக்கெல்லாம் கோபப்பட்டு அதெல்லாம் போகாது. இது அதல்ல. தேவனுடைய சபை தேவனுடைய காரியங்களில் வைராக்கியம் உடையதாக இருந்ததுனால தான். இப்ப இந்த பர்னபா ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான் என்றால், இவன் சேர்ந்தது அந்த நாணலோட சேர்ந்தான், அந்த மாயமாலக்காரனோடு சேர்ந்தான். இப்ப இவனும் மாயமாலக்காரனா மாறிட்டான். அதான் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்களே இல்லையா? ஏன்னா அவன் டைப் உங்ககிட்ட வரும், சேர்றவன் டைப் தான் வரும். தேவ ஜனங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்.
நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வருகிறதுல எந்த ஆட்சேபனமும் கிடையாது. திருடனோட இருந்தா நமக்கு திருட்டு புத்தி வந்துதான் ஆகும். பரிசுத்தவானோட இருந்தா பரிசுத்த புத்தி வரும். ஏனென்றால் அவன் ஒவ்வொரு நேரம் பேசுவான். இவன் ஒவ்வொரு நேரம் கோழி பிடிக்கிறதை எப்படி சொல்லிக் கொடுப்பான். மாய்மாலக்காரனோட சேர்ந்த போது அவருடைய ஊழியமே இல்லாமல் போனது. பவுல் சொன்னான், நீயும் சேர்ந்து போ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு அழகான ஒரு படம். அதுல என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களே. போடுங்க, போட்டீங்களா? பாருங்க. சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் என்னது? அழுகல் தான் மிஞ்சும். உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான். கீழோட வசனத்தை மட்டும் பாருங்க. நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் மற்றவனோடு பொய் பேசக்கூடாது. தெளிவா இருக்கிறீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். முகஸ்துதிக்காக அது பரவாயில்லையே. எது பரவாயில்லை? நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொன்னா, சாட்சியுள்ள ஜீவியத்தில் நீதி அநீதி, பரிசுத்தம் அசுத்தம், பாவம் என்கிற காரியம் இருக்கிறது. இதிலே வெளித்தோற்றத்துக்கு காணப்படக்கூடியவைகள் இருக்கிறது, காணப்படாதவைகளும் இருக்கிறது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் அநீதி, அதாவது செய்கிற காரியம் பிழைன்னு தெரியுது, நம்ம நேசிக்கிறோன்னு தெரியுது, நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் இதை சொன்ன நம்ம கூட பிரச்சனை வந்துருமே, நம்ம கூட பழக மாட்டாங்க, இப்படி இருக்கு தானே. நீங்கள்லாம் அப்படி இல்லை, நான் பார்த்து இருக்கேன் நிறைய. அப்படி எப்படி தெரியுமா? இதை சொன்னால் அவங்க நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க, பழக. அதனால பேசாமல் அது சரின்ற மாதிரி உட்காந்துருவோம். என்ன தெரியுமா? அநீதி. அநீதி எங்கே காணப்படுகிறதோ அநீதி எல்லாம் பாவம். அவர்கள் யார் என்றால் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்கள் எங்கே போக மாட்டார்கள். அப்ப பவுல் அங்கே அநீதியான ஒரு காரியத்துக்கு மோங்கொடுக்காதபடிக்கு அவன் பேதுருவை எதிர்த்தான், நீதியை நிலைநாட்டினான். அசுத்தம் பாவம், பரிசுத்தம் என்கிறது இருக்குது. இப்ப இதுல ரெண்டு வகையை பாருங்களே. வெளியில தெரிகிற ஒரு காரியம் இருக்கிறது, வெளியில தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது. நீங்க பார்க்கும் பொழுது எப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது கண்களிலே பரிசுத்தம் வேணும். கண்களில் கட்டாயம் வேணுமா இல்லையா? பார்க்குற பார்வையிலே என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். அதே வேளையில் என்னது? நம்முடைய பேச்சில் பரிசுத்தம். சில ஆட்கள் பேசும்போது ரட்சிக்கப்பட்டவனானே தெரியாது, ரட்சிக்கப்பட்டவனானே தெரியாது, என்னென்னமோ எல்லாம் பேசுவான். ரட்சிக்கப்பட்டவனுடைய வார்த்தை வித்தியாசமான. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று பவுல், இந்த பேதுருவும் யோவானும் சாட்சி பெற்றார்கள். இவர்கள் படிக்காதவங்க தான், ஆனால் பேசுகிற பேச்சை கேட்டால் அவர்கிட்ட இருந்து வந்த ஞானத்தோடு பேசுகிறாங்க. சபையில் பேசலாம் ஒழுங்க, அது பிரைஸ்லோடு இப்படி இருக்கு. வெளியிலையும் அதே மாதிரி பேசுகிறோமா? அவனை விட கேவலமாக பேசுகிற ஆள் இருக்கு. அப்போ பேச்சில் ஒரு பரிசுத்தம் வேணும், நம்முடைய செய்கைகளில் பரிசுத்தம் வேணும், நம்முடைய எண்ணங்களில் பரிசுத்தம் வேணும், நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் வேணும். இருதயத்தை தோண்டி யாரும் பார்க்க முடியுமா? ஆண்டவர் தான் பார்ப்பார், வேற யாரும் பார்க்க முடியும்? அகத்தை பார்த்து அறிந்து கொள்ள ஆண்டவரின் விழிகளை படைக்கவில்லைன்னு சொல்றான். உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாது. உதாரணத்துக்கு அம்மோன் இருக்கான் இல்லையா? அம்மோன் தெரியுமா? அம்மோன்னு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தானே அவன் தான், சரியா? அம்மோ யாரு? தாவீது. அம்மோன் யாரு? அப்சலோம், தாமார், இவர்கள் எல்லாரும் சகோதரர்கள். இந்த அம்மோன் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு யாருக்கு தெரியாது? தாமாருக்கு தெரியாது. இவன் மாயமாலக்காரன்.
ஒரு நாள் படுத்துக்கிட்டான், வருத்த மாதிரி படுத்துக்கிட்டான். சொன்னா, தங்கச்சி வந்து சமைச்சு கொடுத்தா தான் நான் சுகமாவேன். அப்போ கூப்பிட்டாங்க. அவள் வெகுளி, அவள் உண்மையான பரிசுத்தம். அவள் என்ன செஞ்சா, போய் சமைச்சு இந்தா கொடுங்க அப்படின்னா, இல்லை இல்லை நீ ஊட்டுனா தான் சாப்பிடுவேனா. அவள் தெரியாது தானே இவன் இருதயம் எப்படின்னு. திருக்குள்ள இருதயம், இன்னைக்கு திருக்குள்ள இருதயம் கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய இருக்குது. மாயமால கிறிஸ்தவம் என்ன செஞ்சான்? முழுக்கத்தான் முழுக்கத்தான். பாருங்க எப்படி சாட்சின்னு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்க. மாய்மாலம் மாய்மாலம். சரியா? இப்ப என்ன நடக்குது? தவற நடந்துட்டான், இருதயத்தில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வெளியிலையும் காணப்படணும், உள்ளத்துலையும் காணணும். வெளித்தோற்றத்தில் பேச்சில் காணப்படணும், உடுப்பில் காணப்படணும், சாப்பிட்றதுல காணப்படணும், போகிற இடத்துல வர்ற இடத்துல எங்களுடைய எண்ணங்க எல்லாத்துலேயும் காணப்பட வேண்டியது பரிசுத்தம். அப்போ நேரமாச்சு இல்லையா? சரி முடிப்போம் டக்குன்னு வேகமாக. அப்படின்னா இப்போ இந்த எண்ணெய் இருக்குல்ல, அப்போ இந்த கரந்திரி இருக்குது தானே, கரந்திரி இருக்குது, இந்த எண்ணெய் இருக்குது, எண்ணெய்க்கு மேலே திரி இருக்குது, இந்த திரி எரியுது. இது பூரா வெளிச்சம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். என்ன தெரியுமா? அங்கே அந்த ஒரு தாளந்த பொண்ணில் என்ன செய்யணும்? கத்திரியையும் செய் அப்படின்னாரு. ஒரு சாம்பல் பாத்திரத்தையும் வெட்டு. ஏன் தெரியுமா? இது எரிய 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 என்ன செய்யணும்னா அந்த கரந்திரிகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி தானே? கருந்திரிகள் வரும். அப்போ கருந்திரி வந்தால் அதை வெட்டாட்டி போனால் வெளிச்சம் கொடுக்காது. நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆவிக்குள்ளே வளர்ந்தாலும் கூட மாயமான அம்மா சொன்னது போல கருந்திரிகள் வரும். கருந்திரிகளை வெட்டணும். கருந்திரியை வெட்டாத வரைக்கும் குத்து விளக்கு பிரகாசிக்காது. அது மங்களான ஒளியைத்தான் கொடுக்கும். அந்த ஒளியிலே யாரும் என்ன செய்ய முடியாது? கலிகூற முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜன், நமக்கு தெரிந்த போதுதான் 1 சாமுவேல் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், சவுலை குறித்து பார்க்கிறோம். சவுலும் தாவீதும் மாமனும் மருமகனும் தான். யாரு? அவனுக்கு புள்ள எப்படி போனாலும் பரவாயில்ல, யாரை கொல்லணும்? தாவீதை தான் கொல்லணும். தாவீதை கொல்லன்றதுக்காக எல்லாமோ ஓடி ஓடி போறான். ஒரு இடத்துல பார்த்தா தாவீது போயிட்டு அவன் சால்வை வெட்டிட்டு வந்துட்டான். வெட்டிட்டு வந்தானோ சொன்னான், ராஜாவே. உடனே சொன்னான், என் மகனே அப்படின்னு தானே சொன்னா. திருந்திட்டான். நீ செய்த என்னை விட நீதிமான அப்படின்ட்டான். சரின்னு விட்டா திருப்பி என்ன செய்யறான்? ஊர் ஊரா தேடுறான், அங்கே போறான், இங்கே போ. ஏன்னா இவன் இருக்க வரைக்கும் அவன் நிம்மதி இல்லைன்னு நல்லா தெரியும். 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தலைமாட்டில் இருக்க செம்பையும் அந்த ஈட்டியையும் எடுத்தாச்சு. எடுத்த உடனே இவன் மறுபடியும் தாவீது அங்கிருந்து சொல்றான், அப்படியே பார், அபிஷேகம் பண்ண மனுஷன் நீ காப்பாத்தல. டக்குன்னு சவுல், என் மகனே தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? பாவி, நான் தான். என்ன நீங்க விரட்டு? இனி இல்லை, நான் உன்னை விரட்டமான் விட்டானா? இருதயத்துக்குள்ள இல்லை. கருந்திரிகள், இப்படிப்பட்ட கருந்திரிகள் இருக்குமே ஆனால் இன்றைக்கு வெட்ட கத்த நமக்கு உதவி செய்வார். எழுந்திருப்போம், நமக்கு நேரமாச்சு.